மன ஆறுதலை முற்றிலுமாக கொடுக்கும் உன் சாயப்பாவின் வார்த்தைகளை முழுமையாக கேட்டுப்பார். உனக்கான புது தெம்பு உன் மனதில் பிறக்கும். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். யாருமே எனக்கு உதவி செய்யவில்லை, எனக்கு துணையாக யாருமே இல்லை என்று கவலைப்படுவதை முதலில் விட்டுவிடு. மற்றவரின் உதவி என்பது உனக்குள்ளேயே இருக்கும் நம்பிக்கை என்ற ஆயுதத்தை ஒப்பிடும் பொழுது அது மிக சிறிய ஒரு தூசுக்கு சமமானது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நீ சுமக்கின்ற நம்பிக்கை நீ கீழே விழும்பொழுது உன்னை சுமக்கும், அதுதான் நம்பிக்கை. தோல்வியையே வீறு கொண்டு தோற்கடிக்கும் உலகின் ஒரே ஒரு வலிமையான ஆயுதம் என்ன தெரியுமா? நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம். நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்த்துவது கடினம். நம்பிக்கையோடு இரு, உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும். எத்தனை தடைகள் வந்தாலும் நேர்மையோடும் நம்பிக்கையை கைவிடாமல் முயற்சி செய்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு, முயன்று கொண்டே இரு. நேர்மை, நம்பிக்கை, முயற்சி ஆகிய மூன்றும் தான் உன் வெற்றியை உனக்கு நிச்சயமாக பெற்றுத்தரும். உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெற வேண்டும் என்று நீ விரும்பினால் அதற்கு ஒரே ஒரு வழி தன்னம்பிக்கையோடு இருப்பதுதான். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை மிக சுலபமாக அடையலாம். கஷ்டங்கள், கவலைகள் உனக்கு மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறது, நான் மட்டும்தான் வேதனையில் சூழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று புலம்பாதே. இங்கு சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர்கள் என்று எவருமே இல்லை. அனைவரும் அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி அவரவர் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கவலைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உனக்கு மட்டும் அது புதிதல்ல, நீ மட்டும் அதற்கு விதிவிலக்கும் அல்ல. உன் மீது நம்பிக்கை உனக்கு இருக்கும் வரை உன் வாழ்க்கை உன் வசம்தான். எப்பொழுதுமே நீ நினைப்பது உன் வசம்தான். உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் வரை உன் வாழ்க்கை உன் கையை விட்டு எங்கும் போகாது. அது உன் கையில்தான் இருக்கும். நீ வளர்த்த நம்பிக்கை என்னும் விருட்சம் உன் மனதில் இருக்கும் வரை அது கனி கொடுக்கும் காலம் நெருங்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த கனியை உன் சாயப்பாவோடு சேர்த்து ருசிக்க, சேர்த்து ரசிக்க நான் உன்னுடன் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். கலங்காதே, பயப்படாதே, நீ இனி நன்றாக இருப்பாய். சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. உன்னுடைய குடும்பம், உன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் குலை தள்ளிய வாளை போல தழைத்து ஓங்கி நிற்கத்தான் போகிறீர்கள். என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். மன வலிகள் மட்டுமே நிறைந்திருக்கிறதே என்று வருந்தாதே. உன் மன வலிகள் உடைந்த வாழ்க்கை மிக பொற்காலமாகவும் மிக வசந்தமாகவும் மாறும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. சந்தோஷமாக இரு, அதே சமயம் கவனமாக இரு. உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை போல் இருப்பார்கள் என்று மட்டும் நினைத்து விடாதே. அவரவர்க்கென்று தனிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கிறது. அவரவர் வாழ்க்கையில் அவரவர் செய்த பாவ புண்ணிய கணக்குப்படி கஷ்டங்களையும் கவலைகளையும் போராட்டங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மனமும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் மனமும் ஏன் உன் மனமும் ஒரே நிலையில் இருக்கும் என்பதை யாருமே சொல்லிவிடவும் முடியாது, நினைத்துவிடவும் முடியாது. மாறிக்கொண்டே இருப்பதுதான் மனிதனின் மனம். மாற்றம் ஒன்றே மாறாதது. உன் மனமும் மாறிக்கொண்டே இருக்கும். எனவே இன்று நினைப்பதை இப்பொழுதே இந்த நொடியே செய்துவிடு. மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றினால் அடுத்த நொடியே அந்த எண்ணத்தை சரி செய்துவிடு. ஏனென்றால் மனம் மாறிவிட்டால் உன்னுடைய எண்ணமும் மாறிவிடும் அல்லவா? மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடாது என்று உன் மனதில் தீர்க்கமாக ஒரு முடிவை வைத்துக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணாதே. இதில் மட்டும் மிக மிக கவனமாக இரு. மற்றவர்கள் மனதை காயப்படுத்தினால் அதுவே உன் வாழ்க்கையில் மிக பெரிய தோல்வியாக வரும். மன நிம்மதி கெடும், வாழ்க்கை பறிபோகும், அனைத்துமே உன்னை விட்டு சென்றது போல உணர்வாய். நன்றாக ஒன்றை புரிந்து கொள். கரையும் மெழுகுவர்த்தியில்
இருளை கடந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை வாழ்க்கையிலும் இருந்தால் எதையுமே மிக சுலபமாக சாதித்துக் காட்டலாம். நம்பிக்கை என்ற சிறு நூலிழையில்தான் அனைவரிடமும் அனைத்துமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை இழக்கும் பட்சத்தில் வாழ்க்கையே வெறுமையாகி விடுகிறது. மலையை பார்த்து மலைத்து விடாதே, மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில்தான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் பொழுது ஒருவேளை முடியலாமே என்று மெல்லியதாக உனக்குள் ஒரு குரல் கேட்குமே, அந்த குரல் சொல்வதை கேட்டு உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வெற்றியை உன் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். வாழ்க்கையில் பெரியதாக என்ன சாதிக்க வேண்டும் என்று நீ உன்னையே கேட்டுப்பார். என்ன சாதித்து விட்டாய் என்பதை உன் மனதில் சிந்தனை செய்து பார். இது நாள் வரை எதையுமே செய்யவில்லை என்றுதான் உனக்கு தோன்றும். எனவே நீதான் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாயே. அந்த கவலையே உன்னை சாதிக்க அடைய விடாமல் முடித்து கொண்டிருக்கிறது. எனவே கவலையை முதலில் தூக்கி எறிந்துவிடு. சாதனையை உனதாக்கிக்கொள், வெற்றியை உனதாக்கிக்கொள். அப்பொழுதுதான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நீ வாழப்போகும் அந்த நல்ல வாழ்க்கையை நானும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். தேடி வந்த அதிர்ஷ்டத்தை உதாசீனம் செய்து விடாதே என் பிள்ளையே. இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நிச்சயமாக நிகழும். நல்ல மனம் படைத்த உனக்கு இப்படித்தான் என்னுடைய உதவி கிடைக்கும். இதை முழுவதுமாக கேள். என்ன கிடைக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொண்டால் உன் முகம் மலரும். என் அன்பு பிள்ளையே, இந்த உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் கூட, உன்னை விமர்சனம் செய்தாலும் கூட, நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை மனம் தளராமல் முடித்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் உன்னில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வைராக்கியம் மிக்கவராக நீ மாறுவாயாக இருந்தால் இந்த உலகில் உன்னால் முடியாதது என்று எதுவுமே இருக்காது. உன் வாழ்வில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தவிர வேறு எதுவுமே இருக்காது. இதுதான் வாழ்க்கையின் நியதி. நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரம் என்று நினைப்பது கூட மோசமாக விடாமல் நல்ல காலமாக மாறும் இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் நிலைமையிலும் கூட, எது நம்மை விட்டு விலகி சென்றாலும் கூட, வாழ்க்கையே போய்விட போகக்கூடும் அந்த சூழ்நிலையிலும் கூட, வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலையில் நீ இருந்தாலும் கூட, நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதேனும் பாதை உன் கண்களுக்கு பிரகாசமாகவே தெரியும். இரவு நீண்டு கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படுவதை விட, இந்த இரவு நீண்டதால்தான் விடியல் தோன்றும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்க வேண்டும். இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே செய்யும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு நல்லவன் வாழ்ந்து வந்தான். எப்பொழுதுமே தன்னால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவுவதுதான் அவனின் தனி தன்மையாகவே இருந்து வந்தது. ஒரு நாள் அவன் வெளியூருக்கு சென்றபோது அவன் ஒருவன் மட்டும் சென்ற சிறு படகு கவிழ்ந்து விட்டது. கடல் நீரினால் அடித்து செல்லப்பட்ட அவன் யாருமே இல்லாத தீவு ஒன்றில் கரை ஒதுங்கினான். திகைத்து போனாலும் தன்னை காப்பாற்ற யாரேனும் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தான். அந்த பக்கமாக செல்லும் பெரிய கப்பல்களுக்கு சமிஞை செய்ய தன்னிடம் இருந்த கைக்குட்டையை கொடியாக கட்டி வைத்தான் அந்த நல்லவன். ஆனால் 2 மாதங்கள் சென்ற பின்பும் அவனை காப்பாற்ற ஒருவருமே வரவில்லை. அவனின் நம்பிக்கை குறைந்தாலும் அந்த தீவில் வாழ தன்னால் இயன்ற அளவில் முயன்று கொண்டே இருந்தான். அவன் முயற்சியை விட்டுவிடவே இல்லை. நம்பிக்கையோடும் இருந்து கொண்டுதான் இருந்தான். அங்கே இருக்கும் விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள சிறு குடிசை ஒன்றை கட்டிக்கொண்டான்.
அங்கே கிடைத்த சிறு சிறு உணவுப் பொருட்களை தேடி தேடி கண்டுபிடித்து எடுத்து உண்டு பசியை ஆற்றிக்கொண்டான் அதே நம்பிக்கையோடு. ஒரு நாள் அதேபோல் அவன் உணவு தேடிவிட்டு திரும்பிய போது அவன் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டியிருந்த அந்த குடிசை மொத்தமுமாக எரிந்து சாம்பலாகி இருப்பதை பார்த்து ரொம்பவே திகைத்து வருத்தப்பட்டு போனான் அந்த நல்லவன். குடிசை இருந்த இடத்தில் புகை மட்டுமே வந்து கொண்டிருந்தது. அவ்வளவுதான் அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. விரக்தி மேலோங்கியது. நம்பிக்கையை முழுவதுமாக இழந்தான். கோபத்தோடு கத்த ஆரம்பித்தான். நல்லது செய்த அவனுக்கு எல்லாமே தீங்காக நடப்பதாக அழுது புலம்பினான். நான் இதுநாள் வரை மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதை மட்டுமே நான் சிந்தனையாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் கெடுதல் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறதே என்று அழுது புலம்பினான். அப்போது ஒரு பெரிய கப்பல் ஒன்று அவ இருந்த தீவின் திசையில் வருவதைக் கண்டான். கைகளை வேகமாக அசைத்து அசைத்து அவன் கத்த அந்த கப்பல் மெல்ல அந்த தீவின் அருகே இருந்த கரையோரம் வந்து நின்றது. அவனால் நம்பவே முடியவில்லை. கப்பலிலிருந்து இறங்கி வந்த மாலுமியிடம் எப்படி இந்த தீவிற்கு வந்தார்கள் என்று ஆவலோடு கேட்டான் அந்த நல்லவன். எங்கள் கப்பல் தலைவன் எங்கிருந்தோ புகை வருவதை கவனித்து என்ன என்று தன்னுடைய தொலைநோக்கியில் பார்த்தபோது நீங்கள் நட்டிருந்த உதவி கேட்கும் கொடி அவர் கண்ணில் பட்டிருக்கிறது. யாரோ உதவி கேட்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த பக்கம் கப்பலை திருப்பி வந்தோம் என்றான் அந்த மாலுமி. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் வாழ்வை இழக்க கூற நேரிடலாம். சில சமயம் வாழ்க்கையே தோல்வியுறும் சூழ்நிலையில் கூட தவித்து கொண்டிருக்கலாம். இனி வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலையில் கூட இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரத்தில் கூட இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையுமே இழந்து நிற்கும் நிலைமையிலும் நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதாவது ஒரு பாதை கண்களுக்கு புலப்படும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே வேண்டும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம் வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கும், நல்லது நடக்கும், வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை போதும். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுவேன் உன் சாயி தேவா. நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன் மனம் இப்பொழுது ஒரு நிலையில் இல்லை. நம்பலாமா நம்ப வேண்டாமா? கேட்கலாமா கேட்க வேண்டாமா? தப்பித்து கொள்வோமா அல்லது மாட்டிக்கொள்வோமா என்று பலவிதமான குழப்பத்தோடே இருக்கிறாய். உன்னை சுற்றி ஒரு மாய வலை பின்னப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உன் மனம் இவ்வளவு குழப்பத்தோடும் போராட்டத்தோடும் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்ல நிகழ்வை, நல்ல செய்தியை உன் காதில் நான் வந்து சேர்ப்பேன். அதுவரை பொறுமையாக இரு. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. இந்த உண்மையை உணர்வதும் தெளிவதுமான அனுபவமே உனக்கு வாழ்க்கை பயணமாகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நீ விரும்பியோ விரும்பாமலோ அந்த உண்மை உன்னை ஆட்கொள்கிறது. அதன் தாக்கத்தில் தீவிரத்தில் தான் அனைவருமே செயலிழந்து நிதானம் தவறி மயங்கி நிற்கிறோம். நிலை இல்லாதவைகளை நிலையானதுதான் என எண்ணி அதில் மனம் மயங்கி வாழ்க்கையை வீணடிக்காமல் நிலையான பேரருளை உணர்ந்து தெளிந்து அதன் வழி நிற்பதே சிறப்பு என்கிறது வாழ்க்கை. எனவே என் பிள்ளையே, எப்பொழுதும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இரு. நிலையே இல்லாத இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையே உனக்கு நிலையானதாக இருக்கப் போவதில்லை என்று தெரிந்தும் ஏன் உன் மனதிற்குள் இத்தனை போராட்டமும் குழப்பமும்? குழம்பாதே, கலங்காதே, கண்ணீர் சிந்தாதே. உனக்காகவே நான் எங்கு இருக்கிறேன் என்பதை மட்டும் மனதில் தீர்க்கமாக நம்பு. இனி சந்தோஷமான வாழ்க்கையில் உன்னுடைய பயணம் இருக்கப் போகிறது.
சந்தோஷமாகவே இரு. உன் தடைப்பட்ட காரியம் அனைத்தும் உனக்கு நிறைவேறும் நேரமெல்லாம் கூடி வந்திருக்கிறது. வாழ்க்கையில் உனக்கான அடையாளத்தை நீ உருவாக்கியதாக இருக்க வேண்டும். அந்த அடையாளம் பிறர் கொடுத்ததாக இருக்கவே கூடாது. வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்தவர்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்க்கையில் மீண்டும் அனைத்தும் என்னிடம் வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் போராடிக்கொண்டே இருந்தால் உன்னிடம் இருந்து விலகிய அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். உனக்கு துணையாகத்தான் நான் இருக்கிறேனே. இதோ இப்பொழுது நீ எதிர்பார்த்த தடைபெற்ற அதிமுக்கியமான ஒரு காரியம் நிறைவேறப் போகிறது. நீயே அதை அதிசயத்தோடு பார்க்கத்தான் போகிறாய். நிச்சயமாக இனி வரப்போகும் எல்லா நாட்களும் உனக்கானதே. வரப்போகும் எல்லா வெற்றியும் உனக்கானதே. வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஒரு காரண காரியம் இருக்கிறது. உன் வாழ்வில் துன்பங்கள் நிகழ்ந்தாலும் அதற்கென்று ஒரு காரணமும் இருக்கின்றது. அதே போல இன்பம் வந்தாலும் அதற்கான ஒரு காரணம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, பொறுப்பு, பொறுமை, உழைப்பு, நேர்மை இவையெல்லாம் யாரிடம் மிக அதிகமாக இருக்கிறதோ அவர்களை அனுமதி இல்லாமலேயே ஒன்று தேடி வரும். அதன் பெயர்தான் வெற்றி. உன்னுடைய தரத்தை தாழ்த்தி கொண்டு யாருடைய அன்பையும் பெற முயற்சிக்காதே. அன்பு தானாக வர வேண்டியது. தானாக வரும் அன்புதான் நிலைத்து இருக்கும். நீ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு பெற்றுக்கொள்ளும் அன்பானது நிரந்தரமாக இருக்க முடியாது. அதை நன்றாக மனதில் வைத்துக்கொள். அன்பு உன்னை பார்த்து, உன்னுடைய செயலை பார்த்து தானாகவே வந்து சேர வேண்டும். அதுதான் எப்பொழுதும் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு நிலைத்தே இருக்கும். எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் அறிவாளி என்று சொல்லிக்கொண்டு திரிபவன் வாழ்க்கையில் முட்டாளாகத்தான் இருப்பான். அந்த முட்டாள்தனமே அவனை வாழ்க்கையில் படுபாதாளத்திற்கு தள்ளிவிடும். பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும், செய்கிற தவறுக்கு தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டும் பழக்கமும் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் எல்லோருடைய இதயத்திலும் அன்பாக குடியிருப்பார்கள். இதுதான் நிச்சயமான உண்மை. யார் ஒருவர் அச்சப்படாமல் என் மீது முழு நம்பிக்கையாக இருந்து செயல்படுகிறார்களோ அவர்களை எந்த சூழ்நிலையிலிருந்தும் நான் நிச்சயமாக காப்பேன். எந்த சூழ்நிலை யாருமே நெருங்க முடியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருந்தாலும், 7 கடல் தாண்டி மிக கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய அரவணைப்பு, என்னுடைய நிம்மதியான வாழ்வு எப்பொழுதுமே உனக்கு காத்து கொண்டே இருக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எதுவாக இருந்தாலும் அதை முதலில் சந்திக்க தயாராக இரு. எதிர்க்கு நிற்க தயாராக இரு. நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர் கொடுத்ததுதான், அவர் அளித்ததுதான். யாருமே பார்க்காத இடத்தில் கூட நம் சாயப்பா நம்மை கவனிப்பார் என்று தெரிந்து கொண்டாலே போதும். யாருமே செய்து கொடுக்க முடியாத உதவிகளையும், யாருமே தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் சாயிநாதர் கொடுப்பார், தீர்த்து முடிப்பார். யாரிடமே கேட்டு கிடைக்காதது சாயியிடம் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். இதோ இன்று கூட சாயப்பா வரங்களையும் ஆசிர்வாதங்களையும் வாக்குகளையும் நமக்கான வரங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே வந்துள்ளார். சாயப்பாவிடம் கை நிறைய பெற்றுக்கொள்ளலாம். சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்க்கையை வாழலாம். ஓம் சாயிராம். உன்னுடைய வாழ்வில் நீ எதை நினைத்தாலும், எது கிடைக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அது உடனே உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், விருப்பப்படுகிறாய். நாம் எது கேட்டாலும் கிடைக்கவில்லை, எது நடந்தாலும் நம் வாழ்வில் அது நலமாக இருப்பதில்லை. நமக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை என்ற உன் மன குழப்பத்திலிருந்து, உன் மன வேதனையிலிருந்து முதலில் வெளியே வா.
முதலில் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அது உனக்கான நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நன்மைக்குதான். இப்போது வேண்டுமானால் உனக்கு அது எதிராக இருப்பது போல தோன்றினாலும் நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வழங்கியிருக்கிறார் சாயப்பா என்பதை நீ புரிந்து கொள்ளும் நேரம் வரும், சர்வ நிச்சயமாக வரும். அப்பொழுது நீ ஓடோடி வந்து, சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது என்று கண்ணீரோடு கூறும் அந்த நல்ல நேரத்தையும் சாயப்பாவே உருவாக்குவார். உனக்கு வருவது எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய சோதனை என்று கூட நினைக்கலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் அது உன் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக வந்த சுப நிகழ்வுகள்தான் என்பது உனக்கு அப்பொழுது தெள்ளத் தெளிவாகவே புரியும். கண்ணில் பார்ப்பது அனைத்தையுமே உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லை பிள்ளையே. உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக காத்திரு. இன்று தவறு என்று நினைப்பது எதிர்காலத்தில் நிச்சயமாக சரி என்று நீ நினைக்கும் அளவிற்கு நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். சிறு மாற்றமே ஆனாலும் அது சிறப்பான மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கேதான். நீ மனம் நோகும் அளவிற்கு தான் உனக்கான சோதனைகள் உன்னை இப்பொழுது சூழ்ந்து இருக்கிறது. அதனால்தான் வாழ்க்கையே நீ மெரும் சோகமாகவும் பாரமாகவும் நினைக்கிறாய். அனைத்தையுமே துச்சமாக எண்ணிவிடு. என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கான நல்ல வழியை, உனக்கான பிரகாசமான வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன். எதற்குமே உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. வெற்றி பெறுவது மிக மிக எளிது. என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய்தால் வெற்றி உனதானதே. செய்வதை விரும்பி செய்தால் வெற்றி உனதானதே. செய்வதை நம்பிக்கையோடு செய்தால் வெற்றி உனதானதே. எனவே நம்பிக்கையோடு பொறுமையோடு நமக்கான வாழ்வு நமக்காக காத்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக மனதில் வைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கான வாழ்வு உனக்காகவே காத்திருக்கிறது. இதுவரை நடந்ததை எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ்க்கையில் வாழத் தெரிந்தவர்கள், வெற்றியை சூடத் தெரிந்தவர்கள். வேறு வழியே இல்லை என்னும் போது வரும் தைரியத்திற்கு பலம் மிக மிக அதிகம். எனவே தைரியமாக இரு, மனதை திடமாக வைத்துக்கொள். எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை மிக சுலபமாக எட்டிப்பிடிக்கலாம். மிக சுலபமாக வெற்றியை உனதாக்கிக் கொள்ளலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை. பொறுமையாக இரு. மனதை முதலில் பண்படுத்த பழக வேண்டும். அப்படியென்றால் என்ன சாயிநாதரே என்று கேட்கிறாயா? தினமும் காலையும் மாலையும் தியானம் செய். நேற்றைய பொழுது முடிந்துவிட்டது. இன்றைய பொழுதை எவ்வளவு பயனுள்ளதாக மாற்றமைக்க முடியும் என்று சிந்தனை செய்வதால் நம் வாழ்வில் நிம்மதிக்கு எப்பொழுதும் பஞ்சமே இருக்காது. மகிழ்ச்சிக்கு எப்பவும் பஞ்சமே வராது. வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், வாழ்வை எப்படி உயர்த்தலாம் என்பதை முதலில் திட்டமிட வேண்டும். அந்த திட்டப்படி காய்களை நகர்த்தி வாழ்க்கையில் வெற்றியை அடைய வேண்டும். இதுதான் வெற்றி அடைவதற்கான மிக சிறந்த ரகசியமாகவே இருக்கும். அதிலும் இலக்கில் கவனமாக இருக்க வேண்டும். பிடிச்ச வாழ்க்கையை, தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்பவனே மிக மிக அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும், தனக்கு என்ன வாழ்க்கை கிடைத்திருந்தாலும் தனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழ்பவனே புத்திசாலியாகிறான். மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகத்தில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ கற்றுக்கொண்டோமேயானால் யாருடைய மாறுதல்களும் நம் வாழ்வில் பெரும் தாக்கத்தையும் பெரும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தாது. எப்பொழுது உன் சாயி தேவாவிடம் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக் கொள்கிறாயோ
அப்பொழுதிலிருந்து தனிமையாக இருக்கிறோமே என்று உன் மனம் வருந்தவே வருந்தாது. நான் தான் உனக்கு துணையாக இருக்கிறேனே. பின் எப்படி உன் மனதிற்கு அந்த ஏக்கம் வரும்? நான் எப்படி வரவிடுவேன்? நான் உன்னோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்னை உணர்ந்து கொள். நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் நீ நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை நிச்சயமாக கேட்பாய்.